ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராக சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகிட்ட வந்து கதிர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த கல்யாணத்தை எப்படியா தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து தனம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து கதிர் சொல்லியிருந்தாங்க, இந்த கல்யாணம் நிறுத்துறதும் நடத்துறதும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கப்புறமா தனம் வந்து ஜானகிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா கதிர் சொல்கிறதுல நீ நம்பிட்டு இருக்கிறியா? கார்த்தி ரொம்பவே நல்லா வருமா அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஜானகி சொல்கிறாங்க, கார்த்தியை பற்றி நான் எதுவுமே தப்பாக சொல்லலை, ஆனால் புவனேஸ்வரி இருக்கா பாரு, அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவள் ரொம்பவே மோசமானவ, அவளுடைய குணம் எல்லாமே எனக்கு தெரியும். சொல்லப்போனால் இன்னமும் அவள் வந்து என்னை பழி வாங்கணும்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறா. அதை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இப்போ வந்து தானம் சொல்கிறாங்க, நீங்கள் அப்படிலாம் நினைக்காதம்மா, சொல்ல போனாக்கி அவங்க அதெல்லாத்தையும் மறந்துருப்பாங்க. மறந்தனால தானே என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வந்து என்னை வந்து பொண்ணு கெட்டுட்டு வந்தாங்க. அவங்கள பற்றி நீ ஏமா இப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்ன நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நான் சப்போர்ட்லாம் பண்ணலாமா, ஆனால் கார்த்தி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. புவனேஸ்வரி இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணலை. சொல்ல போனாக்கி இந்த கல்யாணத்தை ஒவ்வொரு தடையும் நம்ம தானே நிறுத்தணும். ஆனால் புவனேஸ்வரி ஒரு தடையாக இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்களா? அவங்க பக்கம் எந்த பிரச்சனையுமே இல்லையே. அவங்க இன்னைக்கு வரைக்கும் நல்லவங்களா தானே இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவையில்லாமல் அந்த கதிர் தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். அவன் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்கம்மா அப்படிங்கும்போது, இங்கே பாரு, நீ சின்ன பொண்ணாக்கும், உனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. அந்த புவனேஸ்வரியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவள் எப்பேற்பட்டவான்னு எனக்கு தான் தெரியும். நீ அதனால அதை பற்றிலாம் நீ எதுவும் நினச்சிட்டு இருக்காம பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போ அப்படிங்கவும் அப்போ தானா சொல்லியிருந்தாங்க, கார்த்தி எனக்கு வேணும், கார்த்தியை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதுக்கு மேலே நீங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டு எந்த ஒரு முடிவு நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்புறமா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் ஜானகி வந்து ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க. தானே இந்த மாதிரிலாம் பேசிட்டு போகிறாள் அப்படின்னு. அப்போ ரகுராம் வராங்க, என்ன ஜானகி என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இல்லையே உன் முகமே சோகமாக இருக்குது, என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லைங்க 2 கல்யாணத்தையும் ஒரே நாளில் நம்ம நடத்த போகிறோம், அதான் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நீ ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா புவனேஸ்வரி அவங்க குடும்பத்தாரோட வராங்க. அப்போ புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, இந்த ஜானகி இந்த தட்டை பிடி அப்படிங்கும்போது ஜானகி வந்து புவனேஸ்வரியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த தாம்பாளத்தட்டை அவங்க வாங்கவே இல்லை. என்ன ஜானகி நான் கொடுத்துட்டு இருக்கிறேன், நீ எந்த பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்க அப்படிங்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன உங்கள் பொண்ணை பற்றி நினச்சிட்டு இருக்கிறியா என்ன? சொல்ல போனாக்கி இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் பொண்ணு வந்து எங்கள் வீட்டுக்கு வரப்போறா அப்படிங்கும்போது, இன்னும் நாங்கள் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்ன தான் வந்து எங்கள் பொண்ணு உங்ககிட்ட வந்தாலும் சரி தான், அவள் என்னைக்கு இருந்தாலும் அது ஏன் பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க. இப்படி அவங்க 2 பேருக்குள்ள கொஞ்ச நேரமாக வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து ஜானகிட்ட வந்து அவங்க அத்தை சொல்கிறாங்க, ஜானகி அந்த தாம்பழத்தட்டை வாங்கிட்டு அவங்கள வீட்டுக்குள்ளே வர சொல்லு அப்படிங்கவும் ஜானகியும் அந்த தட்டை வாங்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிடவும் எல்லாரும் வராங்க. அடுத்து பார்த்தோம்னா தனத்தை வந்து கூப்பிடும் போது தனம் வந்து அலங்காரம் பண்ணிட்டு வராங்க. அப்போ ரகுராம் வந்து தனத்தை பார்த்ததுமே கண்காலிங்க அவர் அழ ஆரம்பிச்சிருந்தாரு. நீ என்ன இருந்தாலும் சரிதான், என் கண்ணுக்கு இன்னும் சின்ன பொண்ணதாமல் இருந்துகிட்டு இருக்கிற, ஆனால் கல்யாணம் ஆகி என்னை விட்டு பிரிய போறிய அப்படின்னு சொல்லும் போது அப்போ தனமும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்பா நீங்கள் அழாதீங்கப்பா, நீங்கள் இப்படிலாம் வந்து இருக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னை வந்து எந்த அளவுக்கு பாசமாக வளர்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் கொஞ்ச நாள் நான் அவங்க விட்டு பிரிஞ்சு போகிறத நினச்சா எனக்கு கவலையாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கவும் அப்போ 2 பேருமே கண்கலைங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து சிவா வராங்க, என்னன்னா இந்த நேரத்தில் நீ இப்படியே அழுதுட்டு இருக்கலாமா? சொல்ல போனாக்கி தானே அழுதா கூட நீ தானே ஆறுதல் சொல்லிட்டு இருக்கணும், நீயே வந்து அவ கூட சேர்ந்து நீ அழுதுட்டு இருக்கலாமா? அங்கே பாரு எல்லாரும் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் வான்னு அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, ஆமாம் வா வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து தனத்தை உட்காரவும், சரி தனத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த புடவையை எடுங்க, அவள் போய் புடவையை மாற்றிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லவும் அப்போ புவனேஸ்வரி வந்து அங்கே கூட இருக்கிற அந்த லேடிகிட்ட சொல்கிறாங்க, நம்ம கொண்டு வந்த புடவையை எடுங்க அப்படிங்கவும் அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க அந்த புடவையை காணலை அப்படின்னு. என்னது நம்ம கொண்டு வந்த புடவையை காணலை அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கேட்குறாங்க, புடவை எங்கே போகும், யார் அப்புறம் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்போ மணி சொல்கிறாங்க, அந்த புடவை எங்கேயுமே போயிருக்காது, இங்கே தான் இருக்கும், கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க அப்படிங்கவும் அப்போ வந்து புவனேஸ்வரி குடும்பத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, நல்லா தேடியாச்சு, புடவை நான் எடுத்துகிட்டு வந்தது உண்மைதான், ஆனால் இங்கே தான் அந்த புடவை யாராவது திருடி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த பார்த்தோம்னா அவங்க ரகுராம் குடும்பத்தில் உள்ளவங்களாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ என்ன எங்களை திருட்டு குடும்பம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது கதிர் வந்து இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சீனு சொல்கிறாங்க, என்ன கதிர் நீ தான் புடவையை எடுத்து மறைச்சி வச்சிருக்கே அப்படிங்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க, அந்த புடவை அங்கே தான் இருக்குது, அவங்க நல்லா தேடுனாங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. பார்த்தோம்னா அந்த புடவை கிடைச்சிருது, இந்த இருக்குது இந்த புடவை அப்படின்னு சொல்லியவங்க அப்போ அந்த புடவையை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து நேராக கார்த்திகிட்ட வராங்க. அப்போ கார்த்திகை சொல்கிறாங்க, பாத்தியா நீ வாங்கிட்டு அந்த புடவை இந்தா இருக்குது, அங்கே தனம் உடுத்துருக்கிற புடவை நான் கொடுத்த புடவையாக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்தது என்ன நடக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.